வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, கூகுள் லென்ஸுன்னு சொல்லி அப்ளிகேஷன். இதை நம்ம யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஆப்ஷனில் வீடியோஸ்ன்னு சொல்லி தனியாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வீடியோஸ் மூலிமா நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 250 வீடியோஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். முக்கியமான தகவல் கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தருமே யூஸ்ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் புதுசாக நீங்கள் சர்வீஸ் கற்றுக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் முழுமையாக பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்தெல்லாம் விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷனை பற்றி நம்ம தெளிவாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் என்னென்ன கையில் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ஒரு டேப் எடுத்து நான் ஒரு வீடியோஸ் ஒன்று எடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் எடுத்து இதில் சர்ச் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாக வரும். இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது என்ன மெட்டீரியல், என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும், எங்கே கிடைக்கும், இதை மாதிரி விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி மொபைல் ஃபீல்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேட்ரி விஷயங்களை பற்றியும், இது மட்டும் இல்லை, மொபைல் ஃபீல்டு மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுக்குமே கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு மாடலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட மாடல் தெரியாமல் இருக்குது நிறையா ஃபோனில். கண்டிப்பாக அது தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது யூஸ் பண்ணி அந்த மொபைலோட மாடல்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இது மட்டும் இல்லை, அந்த மாடலோட ரேட்டு மற்ற விஷயங்களும் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இது ஃபஸ்ட் கிளாஸான ஆப்பு. இது யூஸ் பண்ணி பாருங்கள். பெட்டராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மொபைல் சம்மந்தப்பட்ட கான்செப்ட் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் என்ன ஆப்ஷன் நிறையா இருக்குது. இதுலேயே நான் அந்த ஆப்ஷனும் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நம்ம பூட் கேபிள்னு சொல்லுவாங்க. இந்த கேபிள் ஆப்ஷனை நம்ம இதை ஜஸ்ட் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணாலே கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்ன ரேட்டில் கிடைக்கும் அதை பற்றி விஷயங்கள் தெரியலாம். எங்கே கிடைக்கும்ன்ற விஷயமும் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுக்குமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் நான். அதே மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஎம்டி ப்ரோட் ஆங்கிள் ஜஸ்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு, இப்போ ஜஸ்ட் நம்ம புதுசாக இருக்குது சார், என்ன ஐடியாவே இல்லை அப்படின்னா இதை சர்ச் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக இப்போ லேட்டஸ்ட் ஒர்க் UFI பாக்ஸோ, ECG பாக்ஸோ, சாஃப்ட்வேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்தோ அல்லது ஜஸ்ட் வீடியோஸ் மூலமாக வரக்கூடிய அந்த ஃபைல்ஸையோ PDF ஃபைலோ லாங்குவேஜ் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தேவையான லாங்குவேஜை நம்ம இதில் செலக்ட் பண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லாக அதை பார்த்துக்கலாம். நம்ம லாங்குவேஜ்லேயே நம்ம அதை பார்த்துக்க முடியும்னு சொல்ல வரேன். அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேயோ சயின்ஸ்லேயோ டவுட் இருக்குது, ஃபார்முலா தெரியலை அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அந்த ஜஸ்ட் ஃபார்முலா காமிக்கிறேன். அதாவது ஒரு கூட்டலோ கழித்தலோ பெருக்குலோ எந்த கான்செப்ட் இருந்தாலும் அதை ஜஸ்ட் நம்ம நோட்டில் டைப் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக அந்த வீடியோவை எடுத்து நம்ம ஜஸ்ட்டு ஹோம் ஒர்க்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆன்சர் முதற்கொண்டும் அதோடய ஃபார்முலா முதற்கொண்டும் தெளிவாக கொடுக்கும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் 1-2 விஷயங்கள் சொல்கிறேன். நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் படிக்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் பெட்டராக இருக்குது. அதேமாதிரி லாங்குவேஜ் கிளியராக வாசிக்க தெரியல, அது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி வாய்ஸ் கிளிக் பண்ணி டேரெக்டாக அதை ஸ்பீக் பண்ணணும்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வாசித்து காட்டும். தமிழோ மலையாளம் இங்கிலீஷோ எதுவாக இருந்தாலும் காமிக்கும். அதை நீங்கள் பாருங்கள். മറ്റെല്ലാവരും ഞങ്ങൾക്ക് താഴെയാണ്. ആർക്കും പറയാനാവില്ല. നമുക്ക് മുകളിൽ ഒരാളുണ്ടെന്ന് നാം ചിന്തിക്കണം. Do good and good will come. Do good and good will come one. எலக்ட்ரானிக்ஸ் தொழில் நாம் தான் பெரியவன், மற்றவர்கள் எல்லாம் நமக்கு கீழே தான் என்று யாரும் சொல்ல முடியாது. நமக்கு மேலே ஒருவன் இருப்பான் என நினைக்க வேண்டும். 10. இதை மனதில் வைத்து தான் சர்வீஸ் தொழிலை செய்ய வேண்டும். நல்லதை செய்யுங்கள், நன்மை உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.